மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பா பிதாவே ஆவியானவரே, என் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து, முத்தங்கள் கொடுத்து, நன்றி உமக்கு நன்றி. என் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, என் அப்பா பிதாவே, அன்பான தேவா, ஆவியானவரே. அல்லேலூயா. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு நாட்களெல்லாம் ஒம்பணி செய்திடுவேன். நான் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் ஒம்பணி செய்திடுவேன். நன்றி நன்றி
உமக்கே நன்றி என் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே. உற்சாகமா கையை தட்டி தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையான தேவனுக்கு ஆராதனை செலுத்தும்படி நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய பொல்லாத சிந்தனைகள் நம்மை விட்டு அகன்று போகட்டும். நம்முடைய பொய்யின் கிரியைகள் எல்லாம் அகன்று போகட்டும். ஆண்டவரே, இச்சையின் ஆவிகள் எல்லாம் தரிக்கப்படுவதாக, மந்திர வல்லமைகள் எல்லாம் தரிக்கப்படுவதாக, சாபத்தினுடைய ஆவிகள் எல்லாம் தரிக்கப்படுவதாக. ஆண்டவருடைய வலதுகரம் நம்மேல் இறங்கட்டும். ஆண்டவர் நம்மேல் இறங்குவதாக, நம்மேல் இறங்குவதாக. பாவம் செய்கிறவர்களை கர்த்தர் கொன்று போடுவேன் என்று இன்றைக்கும் நின்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாவம் செய்கிறவர்களை இன்றும் கர்த்தர் கொன்று போடுவேன் என்று கர்த்தராகிய தேவன் நின்று சொல்லுகிறார். பாவம் செய்கிறவர்களை கர்த்தர் கொன்று போடுவேன் என்று நின்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆவியான தேவனை தேடி சாத்தானிடத்தில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொள்ளை நோயாலும் மான் ஒப்பு கொடுத்து பலத்த பொல்லாத வியாதிகளாய் அனுப்பி அவர்களை கொன்று போடுவேன் என்று கர்த்தர் நின்று சொல்லுகிறார். சாவு, ஹல்லேலூயா, ஜீவ ஒளியிலிருந்து ஆரம்பிக்கிறது என்று கர்த்தராய தேவன் சொல்லுகிறார். எங்குள்ள விசுவாசிகளிடத்தில் இருந்து இதோ புறப்பட்டு போகிறது. ஹல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே, சுருவம் ஒன்றுமில்லையே. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். கையை தட்டி ஹல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கிறவர்களை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். அழிவையும் ஆசீர்வாதத்தையும் ஜீவ ஒளியில வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாவம் செய்கிறவர்களை அழிப்பதற்கு கொடிய பட்டயம் எங்கிருந்து புறப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சம கையை தட்டுங்க. துரோகிகளும் பாவிகளும் நிர்மூலமாகி போவார்கள். துரோகிகளும் பாவிகளும் நிர்மூலமாகி போவார்கள். துரோகிகளும் பாவிகளும் நிர்மூலமாகி போவார்கள். துரோகிகளும் பாவிகளும் நிர்மூலமாகி போவார்கள். நான் ஜீவனோடு வைத்திருக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். பிராபசி. கையை தட்டலாம். ஓய்வு நாளை தீட்டுப்படுத்துகிறவர்கள், தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவர்கள் இனி ஜீவனோடு இருப்பதில்லை என்று கர்த்தர் உலக நாடுகளுக்கு எச்சரித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். விக்கிரங்கள் எழும்பி தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்யுமானால் ஒட்டுமொத்த விக்கிரங்களையும் நிர்மூலமாக்கி போடுகிற தேவனாய கர்த்தர் இந்த பூமியில் வெளிப்பட இருக்கிறார். ஒரு சம கையை தட்டலாம். ஹல்லேலூயா. கடுமழையினாலும் கொடும் பனியினாலும் நான் பாதிப்பேன், கொள்ளை வியாதியினாலும் நான் பாதிப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்க. ஆவி ஆத்துமா சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற கொடியவர்களை கர்த்தர் கொள்ளை வியாதியால் கொன்று போடுவேன் என்று இப்பொழுது நின்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், அற்புதங்களை செய்கிறவர், வழிதப்பி போகிற ஆடுகளுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பிரமாணங்களை மீறுகிற ஆடுகளுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லனா துன்பங்களை வைப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். இதோ 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 ஒரு புதிய காரியத்தை என் ஜனத்துக்கு செய்கிறேன். அதே வேளையில் இதோ இதோ இதோ
நம்ப முடியாத ஒரு அழிவையும் என் தேசத்துக்கு, என் ராஜ்யத்துக்கு, என் ஜனங்களுக்கும் வைக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். உற்சாகமா கையை தட்டலாம். பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் சுகவாழ்வை காண்பான். பிரமாணத்தை கை கொள்ளாதவன் சீக்கிரமாய் சாவான். என் வார்த்தை ஒருபோதும் குறைந்து போவதில்லை. அது பட்டயம், கொன்று போடாமல் திரும்பாது. அல்லேலூயா சொல்லி, அல்லேலூயா சொல்லி. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா. அவன் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அவன் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அதிசயம் செய்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ. அல்லேலூயா அல்லேலூயா. சபைகளுக்காக செபிப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, நல்ல தகப்பனே, இன்றைக்கும் உலக நாடுகளில் அரங்கேற்றப்படுகிற சபைகள், ஆராதனைகள் யாவற்றையும் நீர் சந்திக்கும்படியாக செபிக்கிறேன். ஊழியக்காரர்கள் எவ்விதத்தில் மோசமாயிருந்தாலும் இன்றைக்கு எடுக்கப்படுகிற வேத அதிகாரங்கள், வியாக்கியானங்கள், தியானங்கள், பாடல்கள், ஆடல்கள், துதிகள் எல்லாம் உமக்கென்றே ஏறெடுக்கப்படுவதால் நீர் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து ஆண்டவருடைய இரக்கத்தை சபைகள் நடுவிலே ஆண்டவர் ஊற்றும்படியாய் உமது பாதம் பணிகிறோம் தகப்பனே. ஆச்சரியமான தேவனே, ஓய்வு நாளிலே ஆராதனையில் பங்கெடுக்க முடியாத ஜனங்கள் திரளாய் உண்டு. மருத்துவமனையில் படுத்து கிடக்கிறவர்கள் உண்டு. வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருப்பவர்கள் உண்டு. தேவனை காண துடிக்கிறவர்கள் உண்டு. இவர்கள் ஆண்டவருடைய நாமத்தில் நின்று அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மருத்துவமனைகளுக்கு சென்று விடுதலை கொடுக்க இருக்கிறார். ஒரு சம கையை தட்டலாம். பெதஸ்தா குளத்திற்கு தேடி சென்று விடுதலை கொடுக்கிற தேவனை இன்று உலக நாடுகள் கண்டு ஸ்தம்பிக்கும். அதற்கு அடையாளமாய் நான் 2 தீங்கை வர பண்ணுகிறேன். இதோ தேசத்தில் உண்டாயிற்று. கையை தட்டுங்க. நான் மருத்துவமனைகளுக்கு சென்று விடுதலை கொடுப்பது நிஜம் என்பதற்கு அடையாளம். தேசத்தில் 2 அடையாளமான தீங்கை வர பண்ணுகிறேன். அது உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா. நானே கர்த்தர், இன்னொருவர் இல்லை என்பதற்கு அடையாளமான தீர்க்க தரிசன அடையாளம் இது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மருத்துவமனைகளில் இருதய வியாதியோடு சர்ஜரிக்கு நியமிக்கப்பட்டவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுவார்களானால் நீர் புதிய இருதயத்தை கொடுத்து சிருஷ்டிக்கிற தகப்பனப்பா, இன்றைக்கே விடுதலை கொடுங்க. செல்வி என்ற சகோதரிக்கு ஒரு விடுதலை வருகிறது என்று கர்த்தர் உரைக்கிறார். எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் உனக்கு விடுதலை தந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கிறேன் என்கிறார். இனி ஒருபோதும் தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை
என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை